நம்மள நிறைய பேர் வெறும் வீடு தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத விட ஒரு நல்ல வாழ்க்கையை தொடங்குறதுக்கான ஒரு இடத்த தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதுக்கு நம்ம சேனல்லேருந்து நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு நாங்கள் நம்புகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து கோயம்புத்தூரில் ஒரு முக்கியமான ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஒரு 1 minute டிரைவ் டிஸ்டன்ஸில் 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு 2 BHK வீடு கொண்டு வந்திருக்கோம். இந்த வீட்டில் அது பண்ணியிருக்காங்க இது பண்ணியிருக்காங்கன்னு நான் ஆடம்பரமாக பேசுகிறத விட நடுத்தர மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்களோ அதுக்கான அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நான் தைரியமாகவே சொல்லலாங்க. வீட்டை வந்து 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் நல்ல ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ், 16 லிவிங் ஸ்பேஸ், மாடுலர் கிச்சன், ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம், ஒரு நார்மல் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம், அதுபோக யூட்டிலிட்டி அவுட்டர் பாத்ரூம்னு கொடுத்து வீட்டை சுற்றி செட்பேக் ஸ்பேஸோட நடுத்தர மக்கள் விரும்புகிற மாதிரி கட்டியிருக்காங்க. முக்கியமாக வீட்டில் இன்டர்வர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படி நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருந்து அப்படி ஒன்றா பார்த்துட்டு வரலாம். ஸ்டே டியூன்டாக இருங்க. அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்கள் யாராச்சும் புதுசாக வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடு தாங்க நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். 2.25 சென்ட் லேண்ட் ஏரியா, 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி கட்டியிருக்கக்கூடிய ஒரு 2 BHK வீடு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை அந்த க்ரீன் கலர் தீமில் மெட்டாலிக் ஃபினிஷிங்கில் பெயிண்டிங் ஒர்க்கு, அது போக ஸ்டென்சில் ஒர்க்கு, ப்ரொஜெக்ஷன்ஸ், லைட் ஒர்க்கோட ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றி செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. ரைட் சைடில் போய் பேக் சைடில் வந்து லெஃப்ட் சைடில் அந்த சைடு ஒரு கேட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வெளியில் வந்துக்கலாம். 3 பக்கம் செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்து பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். வீட்டுக்கு முன்னாடி சின்னதாக நீங்கள் கார்டன் செட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ரேம்ப்பு, ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தோம்னா 11க்கு 16 ஒரு ஃபார்ச்சுனர் இனோவா கார்லாம் நிறுத்துற மாதிரி பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் டேல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸான செராமிக் டேல்ஸ் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் EB மீட்டருக்கான ஸ்பேஸ் இருக்குது. நான் சொன்னால வீட்டை சுற்றி செட்பேக் ஸ்பேஸ் இருக்குன்னு ரைட் சைடில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். நம்ம அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டு வரலாம். வீட்டோட மெயின் டோர் நமக்கு கிழக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் கொடுத்து சைடில் வரக்கூடிய அந்த சேஃப்டி கிரில்லுக்கு டிஸ்னர் கிளாஸ்லாம் போகிறது. டோருக்கு வந்து 2 கிரனைட் ஸ்டெப்ஸ் ஏரியா போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி அப்படி வீட்டுக்குள்ளே வந்தோம்னா 16க்கு 16 நல்ல ஒரு ஸ்பேஸான லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் இந்த சைட் வால் ஃபுல்லாக நமக்கு மல்டிமீடியா டிவி நெட்டுக்கான செட்டப் ரெடி பண்ணியிருக்கு. ஃபுல்லாமே பேனலிங் ஒர்க் சூஸ் பண்ணியிருக்காங்க. இதிலே ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இதில் வந்து நமக்கு வடக்கு பார்த்த மாதிரி பூஜா கேபினெட் மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. கீழே நமக்கு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ், சைடில் சோபீசஸ்லாம் வச்சுக்கிறக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் வச்சு லைட் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு இந்த இடத்துல பெரிய பெரிய ஜன்னல்கள் இருக்குது. ஃப்ளோரிங்க்கு நல்லா கிளாஸியான டைல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைட் நமக்கு ஷோகேஸ் நெட் இருக்குது. சீலிங்கில் பிளாஸ்டா பாரிஸில் டிசைன் ஒர்க் பண்ணி கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே பொறுத்திருக்கிறாங்க. வீடு ஃபுல்லாமே அந்த எக்ஸ்டீரியர் ஒர்க்கில் நம்ம பார்த்த மாதிரி க்ரீன் கலரில் மைல்டான தீமில் பெயிண்டிங் ஒர்க் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கிச்சன் வந்து இந்த சைடு இருக்குங்க. மாடுலர் கிச்சன் 10க்கு 8 அளவில் அமைஞ்சிருக்கு. வால் ஃபுல்லாக நல்லா கிளாஸியான டைல் ஒர்க் பண்ணி இங்கேயும் கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி 2 இடத்துல ஜன்னல்கள்லாம் பொருத்தி கவுண்டர் வந்து நமக்கு எல் டைப்பில் கிரானைட்டில் ரெடி பண்ணி சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பொறுத்திருக்கிறாங்க. நம்ம டிவி நெட் பார்த்த மாதிரியே தான் ப்ரௌன் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷனில் உட்டன் தீமில் இருக்கிற மாதிரி ஸ்டோரேஜுக்கான கேபினெட் ஒர்க்லாமே பண்ணியிருக்கிறாங்க. கவுண்டருக்கு கீழே ஃபுல்லாமே நிறைய பேஸ் நெட்ஸ் இருக்குது. அப்படி நான் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள். இந்த மாதிரியான இன்டே ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கான கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு நமக்கு ஒரு பெரிய டால் யூனிட் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து நமக்கு கடப்பாக்கல்ல வால் ஷெல்ஃப் இருக்குது. அதுக்கு வந்து இந்த மாதிரி டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஒரு பெரிய RCC லாஃப்ட் அமைச்சு அதுக்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கீழெல்லாம் கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது. இங்கே வந்து ஒரு வால் ஷெல்ஃப்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் மொத்தம் 2 பெட்ரூம் இருக்குங்க. இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது, அங்கே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இதை பார்க்கலாம். பெட்ரூமோட டோருக்கு இந்த மாதிரியான பேட்டர்ன் உள்ள மாதிரியான உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 10க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய பெட்ரூமுங்க. பெட்ரூமோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு ஜன்னல் இருக்குது. ஜன்னல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டைப்பில் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டோரேஜுக்கு ஒரு பெரிய RCC லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வாலுக்கு வந்து க்ரீன் கலர் தீமில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதில் வந்து ஸ்டென்சில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டீரியர் ஒர்க்கில் இந்த டிசைன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே டிசைனில் ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்டர் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அது போக நமக்கு இங்கே வால் ஷெல்ஃப்லாம் இருக்குது. அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர் வந்து PVCயில் இருக்குது. இது வந்து 5க்கு 7 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணிடுவாங்க. ஃப்ளோரிங்க்கு வந்து ஆன்டிஸ்கிட் டைல்ஸ்லேயே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு வந்து கிளாஸான செராமிக் டைல்ஸ் வந்து சீலிங் லெவல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சாண்ட்ரார் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. அடுத்து நான் வந்து வீட்டோட கிட்ஸ் பெட்ரூமை காமிக்கிறேன். கிட்ஸ் பெட்ரூம் வந்து வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சின்ன ஃபோயர் ஸ்பேஸ் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோயர் ஸ்பேஸோட ரைட் சைடில் இருக்குது. இங்கேயும் வந்து ஸ்டென்சில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்க முடியும். இது வந்து 8க்கு 11 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய பெட்ரூமுங்க. கிட்ஸ் பெட்ரூம் ஸ்டோரேஜுக்கு ப்ரொவிஷன்ஸ் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, மேலேயும் கொடுத்துருக்காங்க. லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு இந்த இடத்துல ஜன்னல், இது வந்து ஓப்பன் டைப்பில் அமைச்சிருக்கக்கூடிய ஜன்னல் பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. 5க்கு 4 அளவில். இங்கேயும் சாண்ட்ரார் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுத்துருவாங்க. இது போக ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமும் வீட்டோட செட்பேக் ஸ்பேஸில் இருக்குது. வீட்டை சுற்றியுமே செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. இந்த செட்பேக் ஸ்பேஸ்லேயே ஜனமூலில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான அந்த போர்வெல் வாட்டர் சம்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த இடத்துல ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ், வாஷிங் மிஷின்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். அது வந்து கவர்டாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே தான் அந்த போர்வெல் வாட்டர் சம்பெல்லாம் இருக்குது. இது வீட்டோட பேக் சைடில் அமைச்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸுங்க. அதே வீட்டோட லெஃப்ட் சைடில் அமைச்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இந்தியன் ஸ்டைலில் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடு தான் அந்த செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. நான் சொன்னல இந்த சைடு ஒரு கேட் கொடுத்துருப்பாங்க. அது வழியாக வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் போய்க்கலாங்க.
இது வந்து இந்தியன் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. 3க்கு 4ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் இருக்கும், டெயில் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம மாடிக்கு போயிடலாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்குது. பெருநாயக்கம்பாளையம், வீரபாண்டி பிரிவு, சாந்திமேடு, மத்தம்பாளையம் லொக்கேஷனில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ரீச்சபிள் டிஸ்டன்ஸ்குள்ளே வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்கலாம். இந்த வீட்டோட விலை வந்து 50 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கால் பண்ணிவிட்டு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மேலே ஒரு வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா, நிறைய லேஅவுட்ஸ் வந்துட்டு இருக்குங்க. இன்னும் சில வருஷங்கள் எல்லாம் இந்த லொக்கேஷனில் வீடு வாங்க முடியுமானே தெரியல.